ஃபுல்லா நாட்டுக்கோழி. அது என்ன இன்னைக்கு திடீர்னு அக்கறையா வந்து என்ன சமைக்கலாம்னு என்னைக்குள்ள அது திருநாளா வந்து கேக்குற? அது ஒண்ணும் அத்தை, இன்னைக்கு அப்பாவும் அம்மாவும் வரேனாங்க, அதான் அத்தை. சரி சரி, உங்க அம்மாவும் அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வராங்க. சிம்பிளா என்ன தெரியுமா செய்யற? சோறாக்கி ரசம் வச்சு துவையல் செஞ்சிடா, அவ்வளவுதான். ஆமா ஆமா, நாட்டுக்கோழியில ஒரு நாட்டுக்கோழியில பாத்தீங்கன்னா சூப்பு செய்யலான்னு, இன்னொன்னுல சுக்கா செய்யலான்னு நினைச்சேன். ஆனா நீதான் வந்து இப்ப சொல்லியா உங்க அப்பா அம்மா வராங்கன்னு, சோ பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. என் மகா வந்தோட செஞ்சுக்கலாம். இல்ல அத்தை, அம்மா வராங்க, ரசம் வச்சா என்ன நினைப்பாங்க அத்தை? உனக்கு சமைக்க தெரிஞ்சதே ரசம் தானே உங்க அம்மாக்கே தெரியும். சோ அவங்க எதையும் நினைச்சு ஃபீல் பண்ண மாட்டாங்க. போ. வாங்க சமந்தி, வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க. அதுவா வாங்க, அது நான் தான் சொன்னேன் நாட்டுக்கோழி இருக்கு, சரி அதை அடிச்சு சூப்பும் அப்புறம் சிக்கன் சுக்காவும் செய்ய சொன்னேன். உங்க அம்மாவை தான் இருந்துட்டு இல்ல இல்லாத வேணாம், எங்க அம்மாவுக்கே உடம்பு சரியில்லை, அவ்வளவு தூரத்துல இருந்து வராங்க, அதனால அவங்களுக்கு ரசம் வச்சு கொடுத்தா உடம்புக்கு நல்லா இருக்கும், அப்புறம் துவையல் இருந்தா சுருக்குன்னு நாக்கு தொட்டு சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. என்ன சொல்றீங்க? நான் எப்ப சொன்னேன்? மரணாவளே, என்ன பெரியவங்க பேசும்போது குறுக்கு குறுக்க பேசிக்கிட்டு நீ ரசம் செஞ்சு துவையல் அரைச்சியா? செஞ்சுட்டேன். சரிம்மா வாங்கம்மா, நம்ம எதாவது ரூம்ல போய் பேசலாம். நீங்களாம் பேச வேணாம், எனக்கு ரொம்ப ஓவரா பண்ணுவாங்க. மருமகளே, அது என்ன ரூம்ல போய் பேசுற பழக்கம்? நீங்க மட்டும் உங்க பையன் உங்க பொண்ணு வந்தா மட்டும் நீங்க தனியா போய் பேசுறீங்களா? நான் என் அம்மா கூட பேசுறது என்னத்த? இது உன் வீடா இல்ல ஏன் வீடா? நான் சொல்றபடி தான் நடக்கணும். இங்க இருந்து பேசுங்க, போங்க. முடியாது முடியாது, இது உங்க வீடு தானே, டைம்ல எல்லாமே நீங்களே செய்யுங்க, நானா எதுவுமே செய்ய மாட்டேன். ஐயோ, நம்ம சொத்துக்கு நம்மளே உழவச்சுக்கிட்டோம். பாத்தீங்களா சமந்தி, உங்க மகளுக்கு எவ்வளவு வாயின்ட்டு? நீங்க இருக்கும் போதே இவ்வளவு பேசுறா சமந்தி, நீங்க இல்லாத போய் நீ எவ்வளவு பேசுவா? சம்மந்தி, நீங்களும் இப்படி செய்யக்கூடாது சம்மந்தி. என்ன என் மவ நான் வரேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்பெஷலாக செய்யலான்னு நினச்சிருப்பா, அதனால தான் சரின்னு உங்கள்கிட்ட வந்து சிக்கனை பற்றி சொல்லியிருப்பா. நீங்கள் ரசம்னு சொல்லவும் அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை சம்மந்தி, அவளாம் நல்ல அமைதியாக தான் இருப்பாள், இவ்வளோலாம் வாய் பேச மாட்டா. நீங்கள் பேசுறதுனால தான் சம்மந்தி அவள் பதில் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு, இல்லைன்னா அவள் இவ்வளோ வாய் பேசவே மாட்டா சம்மந்தி. நல்லா அமைதியான பொண்ணு தான் சம்மந்தி. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கனாலே என் பொண்ணு அமைதியாக தான் இருப்பாள். உங்க மகளுக்கு எங்களுக்குலாம் இவ்வளவு பெரிய வாய் வந்துச்சுன்னு நான் நினைச்சேன். இப்பதான் நீங்க பேசுறத பார்த்து தெரிஞ்சு உங்ககிட்ட தான் இருந்து வந்திருக்கு. மவளே மவளே, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்கே இருக்க வேணாமா? இந்த அம்மா கிட்ட எப்படிதான் இவ்வளோ நாள் நீ காலம் தள்ளியோ தெரில. பாரு இந்த அம்மாவுக்கு எவ்வளோ வாய்ப்பாரு. இனிமேல்லாம் சரிப்படாது ஒரு நிமிஷம் கூட. நான் வாக்கண்ணு பேக் எடுத்துக்கிட்டு வாமா, நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்ம சீக்கிரம் வாமா, சீக்கிரம் வா போலாம். ஒரு நிமிஷம் நான் உனக்கு இருக்கிறது கூப்பிட்டேன் நினைச்சியா? அதெல்லாம் நீ கிளம்புறதுல எனக்கு சந்தோஷம் தான். போகும்போது அந்த ரசத்தையும் அந்த துவையும் பார்சல் பண்ணிட்டு போப்பா. நான் செய்யவே இல்லை அத்தை, நான் உங்க ஏமாத்தினேன். பாய் அத்தை. மவளே கெட்டிக்காரடி நீரு, எப்படி அத்தை தையில மிளவா அரைச்சிட்ட பத்தியா நீ? நல்ல வேலை ரசமும் துவையிலும் அரைச்சிருந்தீங்கன்னா நம்ம கோவத்தில் போயிடுவோம், அதெல்லாம் திண்டலான்னு அது பார்த்துருக்கோம். நல்ல வேலை நீ ரசமும் துவையிலும் செய்யலையாம்மா, சூப்பர் சூப்பரு. வாக்கண்ணு, நம்ம போகிற வழியிலே நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுட்டு நம்ம ஜாலியாக நம்ம வீட்டுக்கு போகலாம். இனிமேல் நம்ம இங்கே வரவே வேணாம் கண்ணு. அந்த அம்மா தனியாக உட்காந்து எல்லா வேலையும் பார்க்கட்டும், அப்போதான் அதுக்கு அருமை தெரியும். வாக்கண்ணு போகலாம்.